ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியோட அக்ஷய திருதிக்கு என்னென்ன ஆஃபர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து கோல்டு காயின்கான நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் பற்றி மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, ஷாப்லேயும் ஆன்லைனில் ரெண்டுத்துலேயுமே ஆஃபர் இருக்கா, இல்லை ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஷாப்லேயும் உங்களுக்கு ஏப்ரல் 3லேருந்தே வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 50,000 கேட்டிருந்தீங்க இல்லையா, ஹெச்டிஎஃப்சி கார்டு மினிமமாக உங்கள் பில்லோட வேல்யூ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 50,000 இருந்துச்சுன்னா அந்த 2% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நகைக்கு மட்டும் இல்லை, கோல்டு காயினுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தங்க நகையாக வாங்கினீங்கன்னா கூட அந்த 2% டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து 75,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைனில் பண்ணிங்கன்னா மினிமமாக உங்கள் பில் வேல்யூ 50,000க்கு மேலே இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஷாப்பில் போனீங்கன்னா 75,000 இருக்கணும். சப்போஸ் இப்போ எனக்கு 49,000 தான் சிஸ்டர் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 1 கிராம் 2 கிராம் சில்வர் காயின் அது கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க சேர்த்து. 5 கிராம் 10 கிராம் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர்னு பார்க்கலாம். இந்த வருஷம் ஜிஆர்டியில் தமிழ் புத்தாண்டு அண்ட் அக்ஷய திருதி ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்போவுமே அந்த மாதிரி தான் போடுவாங்க. லாஸ்ட் இயர் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தமிழ் புத்தாண்டு அண்ட் அக்ஷய திருதி ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லுக்கோ, கோல்டு காயினுக்கு, டைமண்ட்ஸ்க்கு, சில்வருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினாலுமே இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் தான். எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க இல்லையா கிராம்ஸு, அதுக்கு மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இன்ஸ்டா கோல்டு பற்றி எனக்கு தெரியல, அது எப்படி நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது என்னென்னு, அதை நீங்கள் ஷாப்பில் வந்து கேட்டுக்கோங்க. இப்போது தமிழ் புத்தாண்டு ஆஃபருக்கு என்னென்னா, தங்க நகைகளோட சேதாரத்தில் 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போது வேஸ்டேஜ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் போடுறாங்க அப்படின்னா, அமௌண்ட்டாக நான் சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு 20 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும். 80 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி 1000க்கு 10,000க்கு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1000 ருபீஸ் வேஸ்டேஜ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் 800 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். 200 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்களோ, கிராம்ஸாக இருந்தாலும் அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, பழைய தங்கத்துக்கு ஒரு கிராமுக்கு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்களாம், பழசுக்கு புதுசு அந்த மாதிரி போட்டு. அப்புறம் நீங்கள் டைமண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு வைரத்தோட மதிப்புலேருந்து டைமண்ட் வேல்யூவில் 12.5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வெள்ளி பொருள் வாங்கும்பொழுது எப்போவுமே வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஆர்டியில், அதில் இருந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கோல்டுக்கு 20% கொடுக்குறாங்க இல்லையா வேஸ்டேஜில், அது மாதிரி சில்வருக்கு வந்து 25% கொடுக்குறாங்க. பேங்கிள், ரிங், கீ செயின், இந்த மாதிரி எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து 10% வந்து அந்த டேக்கில் எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நேற்று வீடியோ போட்ட மாதிரி கோல்டு காயின்ஸ்க்கு, கோல்டு பார்க்கு போத் 22 கேரட் அண்ட் 24 கேரட் ரெண்டுத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இப்போது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து ரேட் கம்மியாக இருக்குது, ப்ரீ புக்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேற்றே நான் வந்து மலபாரோட ப்ரீ புக்கிங் பற்றி அந்த கோல்டு காயின்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அப்போ ஜிஆர்டியில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து இதில் 75% வந்து அமௌண்ட் வந்து புக் பண்ணணுமா. புக் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுமான்னு தெரில. இப்போ நீங்கள் ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஜுவல் வேல்யூவில் ஒரு 75% வந்து நீங்கள் புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ஷய திருதி அப்போ 19ஓ 20ஓ அன்றைக்கி ஏப்ரல் 19 அண்ட் ஏப்ரல் 20 போய் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 13,600 ரேட்டில் 75% அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். சப்போஸ் 14,000 கோல்டு ரேட் போச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து கோல்டு ரேட்டு 13,200 இருக்குது அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னா
நீங்கள் எந்த ரேட் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த ரேட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எவ்வளோ பண்ணீங்களோ அதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ரேட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு லாபம் தான், கம்மியாக இருந்தாலும் லாபம் தான் ப்ரீ புக்கிங் பண்ணும்போது. பட் கோல்டு காயினுக்கு ப்ரீ புக்கிங் நான் பண்ணணும், அக்ஷய திருதியை அன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ண முடியும். பட் வந்து அந்த வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயினுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜுவல் யாராவது பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரேட் கம்மியாக இருக்கிற டைம்லேயே நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமாகிடுச்சுனாலும் அந்த புக் பண்ண டைம்லேயே நம்ம வாங்கிக்கலாம். ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் வேணுன்றவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் வந்து இந்த ப்ரீ புக்கிங்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுவல்லுக்கு வந்து அந்த 20% ஆஃபர் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றத நீங்கள் ஷாப்பில் தான் கேட்கணும். இந்த ப்ரீ புக்கிங் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து கட்டுப்பட்டது தான். அவங்க எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணலாம், எப்போ வேணால் ஓப்பன் பண்ணலாம். எகெயின் ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரீ புக்கிங்கே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. பண்ணவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இது அந்த ப்ரீ புக்கிங் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் போகும்போது ஷாப்பில் நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை இது கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன். பட் ப்ரீ புக்கிங் வந்து நீங்கள் ஜிஆர்டிலையும் பண்ண முடியும் இந்த அக்ஷய திருதியை ஆஃபரில். பட் வந்து ஷாப் ஆஃபர் எதையும் ப்ரீ புக்கிங் பண்ணால் அவைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து 2% கேஷ்பேக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு மினிமம் பர்ச்சேஸ் 50,000. நீங்கள் ஷாப்பில் போய் பண்ணிங்கன்னா 75,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். 75,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பில் வேல்யூலேருந்து 2% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதில் மேக்ஸிமமாக வந்து நீங்கள் 5,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நான் நேற்று சொன்னதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ப்ரீத்தின்னு ஒருத்தவங்க கூட மெயில் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது ஒரு 1/2 கிராமுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட வேண்டாம். அதை வந்து நீங்கள் அவைல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நியூவாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 30 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் தான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து 1,05,000 ரூபாய் வந்து பே பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து நான் அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அதாவது நீங்கள் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு மார்க்கெட் ரேட் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து 7.789 கிராம் வந்து கிடைக்கிது. ஆனால் எனக்கு சேர்ந்துருக்கிற கிராம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சம்திங் தான் இருக்குது. எனக்கு வர டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் என்ன சொன்னேன்னா, ஏன் நீங்கள் 1/4 கிராமை வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ வந்து 1/4 கிராம் சேர்த்து அமௌண்ட் பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, எகெயின் நியூவாக ஓப்பன் பண்ணி போட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு லாபமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டா கோல்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணலை. ஏன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அதில் ஆட் ஆகிருக்கிற பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலை. நீங்கள் பெனிஃபிட்டையும் சேர்த்து ஆவரேஜ் ரேட் கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு பெனிஃபிட்டையும் சேர்த்து பார்க்கும்போதே அந்த பெனிஃபிட் லெஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு 250 மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் வரதால் நான் சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் 24 கேரட் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்ளை ஆகலை ஆப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு 2 கிராம் காயின்க்கெலாம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. 541 இருக்கா, அதை வந்து டிஸ்கவுண்ட்டில் 541 போட்டு கோல்டோட வேல்யூ அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. 24 கேரட்க்கு 22 கேரட் ரெண்டுத்துக்குமே 5 கிராம்ஸ் 24 கேரட் கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 3,700 சம்திங் இருந்துச்சு, 3,722 இருந்துச்சு. அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. எந்த காயின்ஸ்க்கு ஆட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் காயினுக்கு மட்டும் வேஸ்டேஜ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால ஆன்லைனில் மில்லிகிராம் காயினுக்கு வந்து கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா ஷாப்பில் நீங்கள் கேட்கும்பொழுது
பொழுது உங்களுக்கு வந்து மில்லிகிராம்ஸ் காயினுக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் ஆப்பில் வந்து உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் காயினுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் கிராம்ஸில் இருக்கிற 24 கேரட் கோல்டு காயின் அண்ட் கோல்டு பார் ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிடுச்சு. அப்படி அப்ளை ஆகலை அப்படின்னா ஜிஆர்டி ஆப்புக்கு வந்து நீங்கள் அப்டேட் கொடுங்க. அப்டேட் நீங்கள் கொடுத்தீங்க ப்ளே ஸ்டோர் போய் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.